பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சிகிச்சைகள் என்ன பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் விவேக் அவர்களுடன். குழந்தைகளுக்கு இந்த 6 மாசத்துல வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருமா டாக்டர்? யூஸ்வலாக குழந்தை நைட் நேரத்தில் திடீர்னு காரணமே இல்லாமல் கொஞ்சம் அழுகிறது, கோலிக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் யூஸ்வலாக ஒரு 1லேருந்து 4 மாதம் வர குழந்தைகளுக்கு வரலாம். ஸோ அது சரி பண்ணுறதுக்கு தனியாக எதுவும் பண்ண வேண்டாம். குழந்தைக்கு தானாகவே கொஞ்சம் அதிகமாக அழுவாங்க, பசியாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்வாடல் பண்ணலாம், கையில் அவங்களை எடுத்துகிட்டு கொஞ்சம் வாக்கிங் போகலாம். ஸோ தானாகவே அது சரியாயிடும். ஸோ அதுக்குன்னு தனியாக எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான பச்சிளம் குழந்தையை எவ்வளவு கால இடைவெளிக்கு ஒரு தடவை டாக்டர் பார்க்கணும் டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற நேரத்துலேருந்து ஒரு 48லேருந்து 72 மணி நேரத்தில் குழந்தைய வர சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, குழந்தைக்கு மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஜாண்டிஸ் டெஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். திருப்பி மஞ்சக்காமல் அதிகரிக்குதா, குழந்தை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எடை நல்லா இருக்காங்களா, குழந்தைக்கு வேறு ஏதாவது டேஞ்சர் சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம திரும்பி வர சொல்லுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட நடுவில் வர வேண்டியது இருக்கும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக 45 நாள் தடுப்பூசி போடும்போது வர வேண்டியது இருக்கும். அது ஒவ்வொன்றும் குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து நம்ம வேறுபடும். இப்போ குழந்தைங்களோட உணவு, குளிப்பாட்டுறது இதெல்லாம் பேசின பிறகு பார்த்தோம் அப்படின்னா, டயப்பர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கு கால நடைமுறையில் பெரும்பாலானவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டயப்பர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது நல்லதா? யூஸ்வலாக நம்ம டயப்பர் ஏரியா கேர் பண்ணிக்கிறதே கொஞ்சம் நிறைய சந்தேகங்கள் வரலாம். நீங்கள் இப்போது நிறைய டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இல்லை கிளாத் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுலேயும் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். எதுலேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வீட்டிலே சுடுதண்ணியில் துவைச்சு வெயிலில் காய வச்சு துணி யூஸ் பண்ணிக்கலாம். டயப்பர் யூஸ் பண்ணும்போது ஒரு 3 to 4 hours ஒன்ஸ் அந்த டயப்பர் ஏரியாவை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். யூஸ்வலாக அந்த ஃபீட் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இல்லை கொடுத்ததுக்கு அப்புறமோ அந்த டைமை மேட்ச் பண்ணி, ஏன்னா அப்போ குழந்தை ஆக்டிவாக இருப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். யூரின் மோஷன் ஏதாவது போயிருந்தாங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒருவேளை போகலை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதை ஓப்பனில் வச்சுருங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் காற்று போகும், அந்த ஏரியா ட்ரை ஆகும், இன்ஃபெக்ஷனோ ரேஷோ வராமல் இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல மோஷன் போயிருக்காங்க இல்லை யூரின் போயிருக்காங்கன்னா டயப்பர் மாற்றிட்டு ஒரு நல்ல சுத்தமான துணியில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் நினச்சிட்டு ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் வைப் பண்ணணும். வைப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை டவலை வச்சு அந்த இடத்த நல்லா ரொம்ப அழுத்தி துடைக்க வேண்டாம், அந்த இடத்த ட்ரையாக வச்சுட்டு திருப்பி நீங்கள் டயப்பர் மாற்றிக்கலாம். இது கரெக்டாக பண்ணோன்னா யூஸ்வலாக அந்த டயப்பர் ரேஷுங்கிற ப்ராப்ளம் வராது. இதில் ஏதாவது கொஞ்சம் மாறுபட்டுச்சுன்னா அந்த டயப்பர் ஏரியாவில் அந்த மோஷன் போகிற இடத்த சுற்றி கொஞ்சம் தோல் செவந்து போகலாம். அப்படி போகும்போது என்ன குழந்தை அதிகமாக அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அடிக்கடி டயப்பர் சேஞ்ச் பண்ணுங்கள். சேம் டைம் ஃபிசிக்கல் பேரியர்னு சொல்லுவோம், தேங்காய் எண்ணெய் அடிக்கடி அப்ளை பண்ண சொல்லுவோம். ஒருவேளை இதுலேயும் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை மருத்துவரை பார்த்து அதுக்குன்னு தனியாக ஏதாவது மருந்து வாங்கி போட்டுக்கணும். வெட் டிஷ்யூ பயன்படுத்தலாமா டாக்டர்? டிஷ்யூ யூஸ் பண்ணலாம், வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணலாம். இல்லை அவைலபிளாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்மெல் எதுவும் இல்லாமல் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காமனாக பார்த்தீங்கன்னா வீட்டில் துணி இருக்கும், நார்மலாக சுத்தமான துணியை தண்ணியில் நினச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக டிஷ்யூஸ் யூஸ் பண்ண அவசியம் இல்லை.